டேய் மச்சான். சொல்லு மச்சான். மச்சான், சிலிண்டர் வேற முடிகிற நிலைமையில இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு கடையை ரெகுலராக போட முடியுமான்னு தெரில. இந்த போர்லாம் முடிஞ்சு பழைய நிலைமைக்கு வந்தாதான் கடையை ரெகுலராக போட முடியும் போல. மச்சான், இதெல்லாம் ஒரு விஷயமாடா. உனக்கு சிலிண்டர் தானே பிரச்சனை. யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். எப்பட்றா? மச்சான், உனக்கு தெரியாத நிறைய பேரை எனக்கு தெரியும். அவன்கிட்ட சொன்னா போதும், நாளைக்கே வந்து சிலிண்டர் நம்ம கடைக்கு போட்டுருவாங்க. என்னடா சொல்கிற? யாரா அவனுங்க? மச்சான், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு சிலிண்டரை பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க. நீ ஓகே சொன்னா போதும், அவங்ககிட்ட சொல்லி 2 மாதத்துக்கு தேவையான சிலிண்டரை நம்ம கடைக்கு போட சொல்லிடுறேன். நம்ம கடையும் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் மச்சான். ஏண்டா, கடையில் சின்னதாக தப்பு நடந்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வரும். நீ என்னன்னா பிளாக்ல சிலிண்டர் வாங்கி கடையை போடலான்னு சொல்கிற? பிளாக்ல சிலிண்டர் வாங்கினா என்ன தண்டனைன்னு தெரியும்ல. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் மட்டும் போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, நேராக வந்து கடையை மூடிவிட்டு போயிடுவான். அப்புறம் ஓம் பொழப்பு ஏன் பொழப்பெல்லாம் தலையில் துண்டை போட்டு உட்கார வேண்டியதுதான். மச்சான், இது போலீஸ்க்கெலாம் தெரியாதுடா. அப்படியே தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். இங்கே பாரு மச்சான், நான் உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன். கடையை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுறானா, இருக்கிற கடையை மொத்தமாக மூடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கா. உன் திருட்டுத்தனத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒழுங்காக உருப்படுற வழியை பாரு. நான் சொன்னதான். கண்மணி மெஸ்ஸு 2 நாளைக்கு லீவு. Talk to Editors presents Kanmani Mess.